Happy morning, kids. Have a smashing day. Now we are going to watch grade 4 English full revision session. Before entering into the lesson, I tell one story. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, போர்க்களத்தில் யானை குதிரை இதெல்லாம் இருக்கும். ஒரு பேரரசன், அதாவது கிங் என்ன பண்ணாரா, யானைப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கான யானையை வச்சுருந்தாராம். அந்த யானை போருக்கு போகையில் ஃபுல்லாக அதோட பாடி ஃபுல்லாக அயன் ஷீல்டு இரும்பு கவசங்கள் இருக்குமா, அந்த இரும்பு கவசங்கள் மேலே வாள்கள்லாம் இருக்குமா, ஸ்வாடெல்லாம் இருக்குமா. தென் அதோட வால் இருக்கு இல்லையா, டெய்லில் ஒரு இரும்பு பெரிய குண்டை கட்டி வச்சுருப்பாங்களாம். இப்போ எதிரிகளை எனிமீஸை நம்ம கான்குவர் பண்ணையில் என்ன ஆகும், தேவையானப்போ அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து யானை ஃபைட் பண்ணுமா. ஸோ எப்போதுமே அதோட யானைப்பாகன் அதோட தும்பிக்கை இருக்கு இல்லையா, ட்ரங்க், அதை ஹோல்டு பண்ணிக்க தான் சொல்வாராம், மடக்கி வச்சுக்க தான் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காராம். அப்போ தான் தும்பிக்கை அடிபடாமல் இருக்கும் அப்படின்னு. ஒரு சமயம் போர் வந்துச்சு. அப்போ நம்ம ஸ்ட்ராங்கான அந்த எலிஃபண்ட்டும் போருக்கு போணுச்சு. நல்ல எதிரிகளோட எனிமீஸோட ஃபைட் பண்ணி வின் பண்ணிடுச்சு. பட் அந்த இன்பிட்வீன் அந்த வார் டைமில் என்ன பண்ணிச்சான், யானை தன்னோட ஆயுதம் அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, வால் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அதை தும்பிக்கை மடக்கி வச்சுருந்த தும்பிக்கை, அதுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராக்டிஸ் என்ன, உன்னோட தும்பிக்கையை நீ எப்போதும் ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கணும், தேவையில்லாத சமயங்களில் தும்பிக்கையை நீ விரிச்சு அப்படின்னா எப்போதும் போல் நார்மலாக விட்டுருந்தீங்கன்னா அது அடிபடும் அப்படின்னு யானை ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. பட் ஒரு ஸ்வாடு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு யானை தும்பிக்கையை நீட்டி அதை எடுத்துச்சா. இதை நோட்டீஸ் பண்ண யானை பாகன் போய் மன்னர்கிட்ட சொல்லிட்டாராம், கிங்குக்கிட்ட, ராஜா இந்த போர் யானை, அதாவது இந்த யானை இனிமேல் நம்ம போர்க்களத்துக்கு போரிட யூஸ் பண்ண வேணாம், பயன்படுத்த வேண்டாம் இந்த யானையை. ஏன்னா இதுக்கு எப்போதும் நான் தும்பிக்கையை மடக்கி வைக்க தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். பட் இது தேவையில்லாத சமயத்தில் தும்பிக்கையை நீட்டி இது பண்ணிச்சு, இனிமேல் இது போருக்கு பயன்படாது, நம்ம கொடுத்த பயிற்சியில் அது பயிற்சியை மீறிடுச்சு. ஸோ தேவையில்லாத சமயத்தில் அதாவது தும்பிக்கையை விரிச்சதுனால போர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகுதியை இழந்துருச்சு. ஸோ யானை மாதிரி தான் நம்மளும் ஹோல்டு யுவர் டங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட நாவை அடக்க வேண்டும். ஏன் அன்னெசரியான சமயங்களையும் சரி, டூ ஹாப்பி டூ சேட் ரொம்ப ஒரிசா இருக்கையிலையும் நம்ம வேர்ட்ஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாத நேரத்தில் அன்னெசரியாக நம்ம பேசக்கூடாது. ஸோ ஹோல்ட் யுவர் டங் அப்படின்னா நாவை அடக்க வேண்டும். ஸோ அந்த யானை மாதிரி தேவையில்லாத சமயத்தில் நம்ம பேசிட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் எய்ம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் target. Okay Kanna, so for the final examination we have completed 2 units, isn't it? So the unit 1 contains lesson 1, name of the lesson Appa, then poem The Real Wealth. Okay, in Appa lesson what we have seen, so Meena's village was hit by the waves on Pleasant Sunday. சுனாமினால் அவங்களோட வில்லேஜ் அஃபெக்ட் ஆனிச்சு. மீனா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ அஃபிஷியல் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்க அஃபிஷியல் ஃபேமிலி மீனாவை ரொம்ப லைக் பண்ணாங்க. தென் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த அஃபிஷியல் இன்சார்ஜ் போனதுக்கப்புறம் மீனா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அப்போ அவர் விசிட் பண்ண வராரு மீனாவோட ஸ்கூலுக்கு. அப்போ பாசமாக அவரை போய் பார்த்து அப்பா அப்படின்னு அவள் எம்பாரசிங் அந்த சுச்சுவேஷனில் கால் அவுட் கூப்பிடுறா அப்பா அப்படின்னு. ஸோ திஸ் லெசன் நமக்கு என்ன சொல்லுது, மாரல் என்ன, தென் இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அஃபெக்ஷன், நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மேலே யார் கேர் பண்ணுறாங்களோ அவங்களையும் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு மீனா ஏற்றுக்கிட்டா இல்லையா. ஸோ அஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு லிமிட் கிடையாது, அன்புக்கும் எல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ஸோ மீனா நம்மளுமே நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே லவ் பண்ணுவோம் இல்லையா. ஐ லவ் எவ்ரி ஒன் ஆஸ் அவர் ஃபேமிலி, isn't it? Okay, so love. Now let us recap the fill in the blanks. Number 1, Meena's village was hit by waves on a pleasant Sunday. Meena was transferred to a rehabilitation center. The official's family visited the rehabilitation center for 3 years. The official and his wife liked Meena. Meena studied in 12th standard. So அவங்க வில்லேஜில் எப்போ சுனாமி ஹிட் ஆனிச்சு,
Pleasant Sunday. Meena was transferred to Rehabilitation Center, மறுவாழ்வு மையம். The official's family visited the Rehabilitation Center for 3 years once visit பண்ணாங்க. The official and his wife liked Meena. Meena studied in 12th standard. Okay, now read the statements and write true or false. Meena's father was a fisherman. Yes, he was a fisherman. True. People ran off when the sea water receded. Receded means உள்வாங்கிறப்ப பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க, ஓடுனாங்களா? நோ, அவங்க வந்து முன்னோக்கி போனாங்க, ஃபார்வர்டாக போனாங்க, அதை பார்க்க ஆசையாக. ஸோ திஸ் சென்டென்ஸ் வாஸ் ஃபால்ஸ். 3 waves hit the village. False. The official visited the rehabilitation center daily. No, he visited the center 3 years once. So this sentence is false. The official was transferred. Yes, he was transferred. True. Then glossary meanings: receded, go or move back. This glossary will come for as synonyms in your examination. So receded na அலை வந்து முன்னுக்கு பின்னுக்கு போணுச்சு இல்லையா, அதுதான் go or move back. Massive, massive wave வந்து அட்டாக் பண்ணிச்சு இல்லையா அந்த கிராமத்தில் வில்லேஜை. ஸோ massiveனா பெரிய, large or heavy. Whirled, whirledனா to move rapidly round and round, ரவுண்டாக சுழல்றது, அந்த அலை சுழண்டுச்சு இல்லையா. Whirled, to move rapidly round and round. Banged, to strike forcefully and noisily. நல்லா அந்த அலை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற இது எல்லாத்தையும் எப்படி ஃபோர்ஸாகவும் சவுண்டாகவும் பேங்க் பண்ணிச்சு. டு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் நாய்ஸ்லி. ஃபெயிண்டட், டு லாஸ் கான்ஷியஸ்னஸ். மீனா என்ன பண்ணிட்டா, அந்த மேசிவ் வேவ் அவளை அட்டாக் பண்ணப்போ பயத்தில் வந்து அவளோட கான்ஷியஸ்னஸை அவள் இழந்துட்டா இல்லையா. ஸோ டு லாஸ் கான்ஷியஸ்னஸ். ரீஹாபிலிட்டேஷன், த ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் சம் ஒன் ஆஃப்டர் ஏ டேமேஜ். பெரிய அடிவுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை பாதுகாக்கிற அந்த நடவடிக்கை தான் நம்ம ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் சம் ஒன் ஆஃப்டர் ஏ டேமேஜ். பிளாங்க்லி, வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். அந்த அஃபீஷியல் இன்சார்ஜ் வந்தப்போ அவரை வந்து பிளாங்காக அப்படியே பார்த்தா இல்லையா, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல். ஸோ பிளாங்க்லி மீன்ஸ் வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் 4th standard term 2 real wealth poem. ஸோ இந்த போயமில் நம்ம என்ன ரீகேப் பண்ணோம், ரியல் வெல்த் என்ன, உண்மையான சொத்து என்ன. ஸோ அதை தானே நம்ம இந்த போயமில் பார்த்தோம். வாட் இஸ் அ ரியல் வெல்த், என்ன வந்து ரியல் வெல்த்? ட்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற உறவு தான் உண்மையான சொத்து அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் பிரிங் அஸ் டு தி சாயில், நம்மளுக்கு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவங்க பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் நெவர் லெட் அஸ் டு கெட் ஸ்பாயில்ட், அவங்க நம்மளை எப்போதுமே நெறி தவறி போக விட மாட்டாங்க. தென் பிரதர் வந்து நம்மக்கிட்ட நம்ம ஷேருக்காக ஃபைட் பண்ணாலும் அவர் வந்து மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணால் ஹீ காண்ட் பியர், அவர் வந்து தாங்கிக்க மாட்டார். நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து வந்து நம்ம மேலே கேராக இருக்கிறவங்க யார்? நம்மளோட சிஸ்டர். நம்மளோட எல்லா தேவைகள்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க எ குட் ஃப்ரெண்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் ஆர் த ரியல் வெல்த். அவங்க அதை நம்மளோட ஹெல்த்தை எப்படி நர்ச்சர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பேணி பராமரித்தோன்னா ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யுவர் ஜஸ்ட். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேலே அன்பாக இருந்தோன்னா இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். நம்மளோட வாழ்க்கையோட பின்பகுதி முழுவதும் அந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மளை பாதுகாக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த ரியல் வெல்த் போயமில் பார்த்த ரீகேப். தென் ஸ்பாயில்ட், glossary மீனிங் ஸ்பாயில்ட், டிஸ்ட்ராய் த வேல்யூ ஆர் குவாலிட்டி ஆஃப். ஸ்பாயில்ட்னா நெறி தவறி போகிறது, டிஸ்ட்ராய் அழிக்கிறது. ஸ்பாயில்ட், டிஸ்ட்ராய் த வேல்யூ ஆர் குவாலிட்டி ஆஃப். பேர் அப்படின்னா டு வித்ஸ்டாண்ட், தாங்கிக்கிறது. பேர், டு வித்ஸ்டாண்ட். டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் இன்டென்ஷனலி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நம்மளோட எல்லா செயல்களையும் சொன்னோம் இல்லையா. ஸோ டீட்ஸ்னால் அண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் இன்டென்ஷனலி. ஜஸ்ட், ஹாப்பினஸ் ஆர் எனர்ஜி. நம்மளோட கெஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணணும், வெல்கம் பண்ணணும் வித் ஃபுல் ஆஃப் ஜஸ்ட் அப்படின்னா ஹாப்பினஸ், சந்தோஷத்தோடையும் நல்ல எனர்ஜியோடையும். ஜஸ்ட். நர்ச்சர், கேர் அண்ட் ப்ரொடெக்ட், பேணி பாதுகாக்கிறது தான் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட். Spoiled, destroy the value or quality of. Bear, to withstand. Deeds and action performed intentionally. Just, happiness or energy. Nurture, care for and
protect. So Phillips, parents never let us get spoiled. நெறி தவறி விட மாட்டாங்க. The answer is spoiled. Parents help us to overcome our ஃபியர், நம்மளோட பயம். இப்போ எக்ஸாமுக்காக நம்ம பயந்தோன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்மளை பயப்படாத, எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக வரும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஒரு எக்ஸாம் பற்றின பயம்னு இல்லை, நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பயத்தையுமே ஓவர் கம் பண்ண நம்மளை ஹெல்ப் பண்ணுறது யார், நம்மளோட பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் அவர் ஃபியர். Dash is next to parents in care. Sister is next to parents in care. Dash or the real wealth, relationship or the real wealth. Okay, next one. A good friend always stays to the last in our needs. நம்மளோட எல்லா தேவைகளையும் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க a good friend. Okay, parents never let us get spoiled. Parents help us to overcome our fear. Sister is next to parents in care. Relationship or the real wealth. A good friend always stays to the last in our needs. Okay, next preposition. So preposition na முன் இடைச்சொல்னு அர்த்தம். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன, சச், அதாவது ஒரு நவுனையும் சென்டென்ஸோட மீதி பார்ட்டையும் ரிமைனிங் பார்ட்டையும் இணைக்கிற சொல்லு தான் ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், preposition, the words in front of, behind and between tell us where the dog is. அந்த noun எங்கே இருக்குது அப்படிங்கிறதை இந்த வேர்ட்ஸ் தான் சொல்லுது. such words are called preposition of place. in front of அப்படின்னா முன்னாடி, behindனா பின்னால், betweenனா இடையில். ஸோ இந்த வார்த்தைகள் preposition எல்லாமே tell us where the dog is. அந்த பார்த்தீங்கன்னா பிக்சரில் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், the dog is in front of the house. டாக் எங்கே இருக்கான், வீட்டுக்கு முன்னாடி. in front ofனா முன்னால். செகண்ட் பிக்சர், the dog is behind the house. எங்கே இருக்குது, வீட்டுக்கு பின்னால் இருக்குது. the dog is behind the house. the dog is between the houses. இரண்டு வீட்டுக்கும் இடையில் இருக்குது. ஸோ in front of முன்னால், behind பின்னால், betweenனா இடையில். ஸோ these such of words tell us where the dog is. டாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ சென்டென்ஸில் நவுனை ரிமைனிங் பார்ட்டோட கனெக்ட் பண்ணுது. ஸோ such words are called preposition of place. இடத்தை சொல்கிறதுனால this words are called preposition of place. நெக்ஸ்ட், a true friend அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் யூனிட் 1ல் பார்த்தோம் இல்லையா. ஸோ நந்தினி அண்ட் பாண்டி were good friends since childhood. One day she was very upset. Nandini, she looked upset and sad. Pandi asked her, why are you sad அப்படின்னு ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸுமே பாண்டி கீப் ஆன் ஆஸ்கிங், நீ ஏன் சேடாக இருக்க, நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு நந்தினியே கேட்குறான். உன்னோட அப்பா அம்மா உன்னை திட்டாங்களா, டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ அப்படின்னு. பட் நந்தினி வந்து என்ன பண்ணுறா, வாக் இன்டு த க்ளோஸ் ரூம் ஸ்லோலி, அவன்கிட்ட பேசாமலே கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அவங்களும் கிளாஸ்லையும் மிஸ்ஸும் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. த டீச்சர் ஆஸ்க்ட் ஹிம், ஆர் யூ ஃபீலிங் ஓகே, நீ வந்து நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் உடம்பு முடியல, டு யூ ஹேவ் அ ஃபீவர். பட் ஷி ஷூக் ஹர் ஹெட் ஒன்லி, அவள் தலையை மட்டும் அசைக்கிறா, அவளோட வாயை அவள் திறக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டர்ட் ஹர் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஏன் நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னு. ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணான், பாண்டி ஒரு பிளான் பண்ணான். ஒரு ரப்பர் ஃப்ராக் இருக்கு இல்லையா, தவளை, அதை வந்து அவள் மேலே தூக்கி போட்டு விளையாண்டா அவள் பேசுவா அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஸோ என்ன பண்ணான், அந்த தவளையை எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் போனான். ஹி டம்பிள்டு அண்ட் இட் ஸ்லிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அது அவளை நோக்கி போகையில் பல்ட்டி அடித்து விழுந்துட்டான். அப்போ அந்த அவன் கையில் இருந்த தவளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் டு நந்தினியை நோக்கி அந்த தவளை போணுச்சு. She saw something flying towards her and screamed with fear. அவள் பயத்தில் அப்படியே அலறா. அதுக்கப்புறம் பார்க்குறா, she caught it. அந்த தவளை தன்னை நோக்கி வந்த தவளையை, அந்த பிக் க்ரீன் ஃப்ராகை, அந்த ரப்பர் தவளை டாய்ஸ் மாதிரி, ஸோ அதை வந்து பிடிச்சிட்றா. அப்போ வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறா. அவளை அறியாமலே அவளுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஷி பர்ஸ்ட் இன் டு லாஃபர், இட் வாஸ் அ ரப்பர் ஃப்ராக் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சிரிச்சையில் தான் எல்லாரும் பார்த்தாங்க, இவ்வளோ நேரம் அவள் ஏன் வாயை திறக்கலன்னு. பிகாஸ் 2 of her front teeth were missing. அவளோட முன்னாடி 2 பல்லும் என்ன ஆயிடுச்சான், மிஸ்ஸிங். ஸோ அதனால் அவள் ஷையாக ஃபீல் பண்ணி இது பண்ணல. ஸோ இங்கே வந்து நந்தினி பாண்டி வர் குட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட் இல்லையா.
நந்தினி வந்து அமைதியாக இருந்தப்போ, சேடாக அப்செட்டாக இருந்தப்போ பாண்டி வந்து கீப் ஆன் ட்ரையிங் டு மேக் ஹர் ஹாப்பி. ஸோ அதனால தான் எ ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு தே ஆர் கிவிங் த ஹெட்டிங். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரூவாக இருக்கணும். அவங்க சேடாக இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள ஹாப்பியாக மாற்றணும். ஓகே, ஸோ நவ் I have given a tongue twister practice. I scream, you scream, we all scream for ice cream. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை 3 times ஃபாஸ்டராக ரீட் பண்ணணும். ஸ்க்ரீம், தென் ஐஸ்கிரீம். இந்த வேர்டு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணாலும் டங் ஸ்லிப் ஆகக்கூடாது. மிஸ் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். I scream, you scream, we all scream for ice cream. I scream, you scream, we all scream for ice cream. I scream, you scream, we all scream for ice cream. So you practice in your home. Okay, next பாருங்க. Number the actions of Pandi and Nandini in order. So first sentence, they are given set of 7 sentences. According to the story, you have to arrange it. So first we read out the sentences. Nandini and Pandi are friends. Friends pestered her. Why she was upset? Pestered na கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ ஏன் அப்செட்டாக இருக்கு அப்படின்னு. நந்தினி லுக்டு டெரிபலி அப்சென்ட் ஒன் டே. ஸோ அவள் ரொம்ப பயங்கரமாக அப்செட்டாக இருந்தா ஒரு நாள். ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு பாண்டிஸ் பிளே. அவன் பாண்டி விளையாடினப்போ கூட ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட். பாண்டி த்ரூ எ ரப்பர் ஃப்ளாக் ஆன் ஹர். என்ன பண்ணிட்டான், ரப்பர் ஃப்ராகை அவன் மேலே த்ரூ பண்ணான். ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு த அட்டெண்டன்ஸ் இன் ஸ்கூல் ஆல்சோ. ஷி வாஸ் not responding to the attendance. She burst into laughter and all knows the reason. So first sentence, Nandini and Pandi are friends. So second என்ன வரும், ஒரு நாள் அப்செட்டாக இருந்தா இல்லையா, ஸோ அதுலேருந்து தானே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ புட் number 2 in this sentence number 3. Nandini looked terribly upset one day. Then பாண்டி தானே அவளை ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணான் பேசுகிறதுக்கு. ஸோ she did not respond to Pandi's play. Here we put the number 3. Then fourth one என்ன இருந்துச்சு, she did not respond to the attendance. Then பாண்டிக்கு ரிப்ளை பண்ணாமல் அவள் அப்படியே ஸ்கூலுக்கு போனா இல்லையா, அங்கே மிஸ்ஸுக்கும் ரிப்ளை பண்ணலை. Then fifth one, ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, பெஸ்டரிங், அதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டர்ட் ஹர் why she was upset. And ஃபைனலாக பாண்டி ஒரு பிளான் பண்ணி ரப்பர் ஃப்ராகை வந்து தூக்கி போட்டா இல்லையா. ஸோ சிக்ஸ்த் ஒன், பாண்டி த்ரூ எ ரப்பர் ஃப்ராக் on her, and final she burst into laughter and all knows the reason. So according to the story you have to put the number in order. Then name the character or speaker. So இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத we have to find out the character. Number 1, do you have a fever? மிஸ் வந்து ஸ்கூலில் கேட்குறாங்க இல்லையா, உனக்கு ஃபீவரா அப்படின்னு. So the answer is teacher. Second sentence, did someone scold you? யாராவது ஒன்று திட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார் கேட்டா, ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3, ஒய் டஸ் நந்தினி லுக் ஸோ சேட் அப்படின்னு யார் அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டாங்க, ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்பர் 4, ஆர் யூ ஆல்ரைட்? ஸோ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கையில் யார் கேட்டது, டீச்சர். ஆர் யூ ஆல்ரைட்? த ஆன்சர் இஸ் டீச்சர். ஓகே கண்ணா, யூ ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இட் இஸ் ஒன் riddle. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸில் எல்லாமே வேர்டிங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் அந்த சென்டரில் கண்டுபிடிச்சிங்கன்னா we have got 1 2 3 4 5 செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம ரிசன் பண்ணலாம். மிஸ் ஒரு உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். CO-dy ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, யூ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் இன் யோர் ஹோம். ஸோ த ஆன்சர் இஸ் ME. ஸோ நம்ம வேர்ட்ஸை ரீட் பண்ணலாமா, ரெமிடி, மொமெண்ட், கேமரா, காமெடி. ஸோ நமக்கு ரெமிடினா தெரியும் தீர்வு, மொமெண்ட்னா அந்த தருணம், காமெடினா உங்களுக்கு தெரியும் இல்லையா நகைச்சுவை, கேமரா ஸோ இட் இஸ் அன் எக்யூப்மெண்ட். ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸை யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் யூனிட் 2, லெசன் நேம், எ லெசன் டு சேவ். தெர் ஆர் 3 characters in this lesson. The little boy Amir and the small creature mole. எலி மாதிரி இருக்கிற rat like creature mole. Then the leaf cutter ant, இலை வெட்டி எறும்பு. ஸோ the interaction between them தான் இந்த லெசனோட தீம். ஸோ glossary மீனிங்ஸ் பார்க்கலாம். டிக்கிங்னா break up and move earth. டிக்கிங்னா தோன்றது. ஸோ என்ன பண்ணுறது, ஏர்த்தில் தோண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. break up and move earth. traps, நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பொறி வச்சு பிடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. ட்ராப்ஸ்னால்
பொறி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுச்சு, மோல் ஒரு மண்புழுவை மண்ணை தோண்டி டிக்கிங், இட் வாஸ் டிக்கிங் த எர்த்தை டிக் பண்ணி என்ன பண்ணுச்சு, ஒரு குழி மாதிரி அப்படியே ட்ராப் பொறி மாதிரி வச்சுச்சு. அது மண்ணுன்னு சாப்பிட வரப்போ எர்த்துவாம் அந்த பொறியில் விழுந்துடும். ஸோ அது என்ன பண்ணும், அந்த மோல் அந்த எர்த்துவாமை கடித்து செயலிழக்க செஞ்சிடும். ஸோ அதை தான் இங்கே பார்த்தோம் இல்லையா. ட்ராப்ஸ் அப்படின்னா என்க்ளோஷர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரீட்டைன் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸை பிடிக்கிறதுக்கு வைக்கிற ஒரு பொறியை தான் நம்ம ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்க்ளோஷர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரீட்டைன் அனிமல்ஸ். பேரலைஸ், இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட், செயல் எந்த ஒரு மூமெண்ட்டுமே அசைவின்றி இருக்கிறது, அதை தான் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரலிசிஸ் அப்படின்னு சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, பேரலிசிஸ் வந்துருச்சுன்னா கை கால்லாம் செயல் இழந்து போயிடும். ஸோ இங்கே பேரலைஸ் அப்படின்னா இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட், எந்த ஒரு மூமெண்ட்டும் அசைவும் இல்லாமல் இருக்கிறது. சாப் அப்படின்னா பிளான்ட் ஃப்ளூயிட், இலைகளெல்லாம் எறும்பு சாப்பிடுமா, நத்திங். ஸோ இலையில் உள்ள அந்த சாரை தான் சாப்பிடும். ஸோ சாப் அப்படின்னா பிளான்ட் ஃப்ளூயிட், இலைச்சாறு, பிளான்ட் ஃப்ளூயிட். Digging, break up and move earth. Traps, enclosure designed to catch and retain animals. Paralyzed, incapable of movement. Sap, plant fluid. Okay, say whether the statements are true or false. Number 1, in early days Amir left the tap opened. ட்ரூ. ஆமாம், அனிமல் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி, மோல் கிட்டையும் எறும்பு கிட்டையும் பேசுகிறதுக்கு முன்னாடி அமீர் வேனெல்லாம் ஓட விட்டு வந்துடுவான், டேப்பெல்லாம் திறந்து விட்டு வந்துடுவான் இல்லையா. ஸோ இட் இஸ் ட்ரூ. செகண்ட் சென்டென்ஸ், அமீர் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் வென் ஹீ வாக்ட் அவுட். அந்த அனிமல்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவானா ஃபேனை? நோ, பட் ஹியர் தே ஆர் கிவன் அமீர் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். Number 3, moles trap worms and store them. ஸோ மோல்ஸ் என்ன பண்ணும், வலை அமைச்சு அந்த பொறி அமைச்சு வார்ம்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலையா. இட் இஸ் ட்ரூ. லீஃப் கட்டர் ants grow fungus. அந்த லீஃப் மேலே என்ன பண்ணுவோம், ஃபங்கஸை க்ரோ பண்ணி அந்த அனிமல் குட்டி யங் ஒன்ஸ்க்கு கொடுக்கும் இல்லையா, எறும்பு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அமீர் ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். எஸ், அட் லாஸ்ட் ஹி ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Next, choose the correct option. Moles dig dash to catch earthworms. எர்த்வார்ம்ஸை பிடிக்கிறதுக்கு மோல் என்ன பண்ணும், வார்ம் ட்ராப், மண்புழுவை பிடிக்கிறதுக்கு அது மண்ணை டிக் பண்ணி தோன்ற அந்த ட்ராப்பை நம்ம என்ன சொல்லுவோம், வார்ம் ட்ராப். Number 2, leaf cutter ants can carry leaves that weigh dash times of their body weight. அதோட பாடி வெயிட், அந்த எறும்பு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதோட வெயிட்டை விட 20 மடங்கு வெயிட்டை அது கேரி பண்ணிக்குமா. ஸோ த ஆன்சர் இஸ் 20. மோல்ஸ் பைட் அண்ட் டேஷ் த எர்த்வார்ம். அதை மோல்ஸ் என்ன பண்ணும், அந்த எர்த்வார்மை கடித்து செயலிழக்க செஞ்சிடும். ஸோ த ஆன்சர் இஸ் பேரலைஸ் த எர்த்வார்ம்ஸ். நம்பர் 4, லீஃப் கட்டர் ants ட்ரிங்க். லீஃப் கட்டர் ஆண்ட் என்ன ட்ரிங்க் பண்ணுன்னு பார்த்தோம், லீஃப் சாப், இலைச்சாறு. ஹியூமன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ். மனுஷங்களாகிய நம்ம எதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மணி. ஸோ த ஆன்சர் இஸ் மணி. நெக்ஸ்ட், கெஸ் த ஃப்ரூட் மா. ஹியர் ஐ ஹவ் கிவன் ஒன் பிக்சர், isn't it? ஸோ வாட் இஸ் த ஃப்ரூட் நேம்? யூ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். எஸ், ஸோ டேட்ஸ். அங்கே கேலண்டர் ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டக்குன்னு நமக்கு அது ரீகேப் வராது இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் டேட்ஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட் வந்து prefix. Already we have seen prefix. So what do you mean by prefix? The word which is attached to before, அதாவது beginning of the sentenceல நம்ம ஒரு வேர்டை ஜாயின் பண்ணுவோம். It gives new meaning to the original word. ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரிஜினல் வேர்டு மீனிங்கை அது கொடுக்கும். இங்கே பாருங்கள், 2 மேஜிஷியன்ஸ் இருக்காங்க. ஹியர் த ஃபர்ஸ்ட் மெஜிஷியன் ரீ அப்படிங்கிற வேர்டையும் அரேஞ்சுங்கிற வேர்டையும், ரீங்கிற ப்ரிப்போசிஷன்னா முன்னாடி சேர்க்கறது. ஒரு வேர்டு ஒரிஜினல் வேர்டுக்கு முன்னாடி நம்ம சேர்க்குற வேர்டை தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெஜிஷியன் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கேப்புக்குள்ளார ரீங்கிற வேர்டை
அரேஞ்சுங்கிற வேர்டையும் போடுறாரு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, புது வேர்ட் ரீஅரேஞ்சுங்கிற வேர்டு உருவாகுது. ஸோ எ ப்ரிஃபிக்ஸ் இஸ் அ லெட்டர் காம்பினேஷன் தட் இஸ் ஃபிக்ஸட் அட் த பிகினிங் ஆஃப் அ வேர்ட். பிகினிங் வேர்டோட முன்னாடி நம்ம சேர்க்குற வேர்டு தான் prefix. A prefix is a letter combination that is fixed at the beginning of a word. The prefixes add new meaning to the word. And the word ku new meaning thududhu. So here we recall 4 prefixes. What are they? An, re, dis, pre. So an அப்படிங்கிற வேர்டை நம்ம ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணல. when we add the prefix an it gives opposite meaning கொடுக்கும். இப்போ மிஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ வேர்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்குது. சாரி, ஃபெமிலியர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா பிரபலமாக இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. இப்போ அன்கிற வேர்டை அன்ஃபெமிலியர் அப்படின்னு சொல்கிறப்ப தெரியாதவங்க, அவங்கள எனக்கு தெரியாது, அன்ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லக்கி அப்படின்னா நல்லா அதிர்ஷ்டமாக இருக்காது, அன்லக்கினா துரதிர்ஷ்டம். ஸோ அன் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கையில், ப்ரிஃபிக்ஸை சேர்க்கையில் இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். தென் டிஸ்ஸுங்கிற வேர்டை நம்ம சேர்க்கையிலையும் இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். லைக் அப்படிங்கிறப்ப விரும்புறது, டிஸ்லைக்னா விருப்பம் இல்லாமல் டிஸ்லைக். ஸோ அன்னும் டிஸ்ஸும் இட் கிவ்ஸ் ஆப்போசிட் மீனிங். தென் ரீ அப்படிங்கிறப்ப இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் அகைன். மிஸ் இப்போ நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்க அப்படின்னா ரீரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறுபடியும் எழுது அகைன். ஸோ ரீங்கிற வேர்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் அகைன். ரீஒர்க், ரீபெயிண்ட், மறுபடி பெயிண்ட் பண்ணு. தென் ப்ரீ. ப்ரீனா when we add the prefix before it gives the meaning of before. இப்போ நம்ம வந்து நம்மளோட பிரதர் சிஸ்டர் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சேர்ப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல்லையே ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேஜிஸ் எல்லாம் ப்ரீ ஸ்கூல் என்ன சொல்லுவோம், எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எல்லாமே ப்ரீ ஸ்கூல். அதாவது அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகிற மாதிரி ப்ரீகேஜி, எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீகேஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி. ப்ரீனா முன்னாள், இட் கிவ்ஸ் ப்ரீபெய்டு. ப்ரீபெய்டுனா என்னது, நம்ம முன்னாடியே பே பண்ணிடுறது. ஸோ இட் கிவ்ஸ் த மீனிங் பிஃபோர். தென் ப்ரிவ்யூ, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடியே பார்க்குறது. இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் பிஃபோர். ஓகே, லெட் அஸ் do exercises. Match the following and write the new word. There are 2 columns. In the first column they are given the prefixes. In second column the original words are there. You have to join the prefix with the original word and make a new word. So pre அப்படிங்கிறதோட second columnல உள்ள எந்த word match ஆகும், preview. Okay, then dis அப்படிங்கிறப்ப discontinue, unfamiliar, reopen. Next un அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை பாருங்கள், unwanted, unfortunate. Then rewrite, repaint. ஸோ un gives the negative meaning. ரீங்கிற வேர்டு என்ன பண்ணுது, அகைன் மீண்டும் ரீரைட் பண்ணு, மறுபடியும் எழுது, ரீபெயிண்ட் பண்ணு. ஓகே, தென் they are given 3 boxes. You have to match the prefix with the correct word. So unhappy, first picture, pre-happy is wrong. So the answer is unhappy. Then pre-read, disread is wrong. So the answer is pre-read. Then honest, re-honest is the correct one? No. Dishonest, the answer is dishonest. Then fourth picture, remix. ஸோ நம்ம ஒரு இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப அகெயின் நம்ம வந்து கிச்சனில் சில ஐட்டம்ஸ் செஞ்சுருக்கையில் கலக்குவாங்க இல்லையா, ரீமிக்ஸ், மறுபடி கலக்கிறது. தென் நம்மளோட ஒரிஜினல் சாங்ஸையே இப்போ ரீமிக்ஸ் வெர்ஷன் வருது இல்லையா, அதை வந்து ஒரிஜினல் வெர்ஷனை மாற்றி கொடுப்பாங்க இல்லையா, ரீமிக்ஸ் வெர்ஷனு நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ரீமிக்ஸ், த ஆன்சர் இஸ் ரீமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் add a prefix to each word so it matches the new definition. They are given 2 columns. The first column they are given the prefix words and second column they are given the original words. First we have to make out the words. Recheck, unlucky, disapprove, then what, preview. Okay, they are given 4 sentences. We read the sentence and understand the meaning and write the answer. First one, make sure the things are correct. ஒரு விஷயம் கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை ஃபைனல் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகைன் செக் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ரீசெக்.
make sure the things are correct. The answer is recheck. A person who got no luck. லக்கா இல்லாதவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், துரதிருஷ்டசாலிங்கிறதுக்கு அன்லக்கி. எ பர்சன் ஹூ காட் நோ லக், ஸோ அன்லக்கி. த ஆன்சர் இஸ் அன்லக்கி. டு நாட் அப்ரூவ். ஒரு பிளானை நம்ம கொண்டு போகிறோம், நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, எந்த ஒரு திங்ஸுக்குமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுவோம். அது வந்து அப்ரூவ் ஆனிச்சுன்னா நம்ம அப்ரூவ் சொல்லுவோம், அது அப்ரூவ் ஆகலைன்னா டிஸ் அப்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டு நாட் அப்ரூவ். த ஆன்சர் இஸ் டிஸ் அப்ரூவ். தென் எ சான்ஸ் டு வியூ பிஃபோர். நம்ம மிஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்ப்போம் இல்லையா. ஸோ எ சான்ஸ் டு வியூ பிஃபோர், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கறது. டு வியூ பிஃபோர் அப்படிங்கிறப்ப ப்ரிவ்யூ. த ஆன்சர் இஸ் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் யூனிட்டில் we have seen the lesson, a lesson to save. Then book back exercises, prefix பார்த்தோம் இல்லை, prefix பார்த்தோம். Then you guess the fruit. I have given one picture. Guess the fruit. The first pic there is a plant, and second pic they have given the letter N. So what is the fruit? Yes, plantain. Plantain நமக்கு தெரியும் இல்லையா, banana அந்த இதோட vegetable stage, வாழைக்காய். Plantain is the answer. Okay, so next unit 2ல நம்ம பார்க்குற poem what do humans save. The poem name is what do humans save. மனிதர்களாகிய நம்ம என்ன சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த போயமில் what they are given, ants pile food in anthill. ant என்ன பண்ணுமா, ஒரு மண் புதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தன்னோட ஃபுட்டை anthill, ANTHILL, anthill அப்படின்னா அந்த புதர், புற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சேர்த்து வைக்கும். தென் வின்டர்ஸ் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கும். மோல்ஸ் நம்ம லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா, அது ஒரு டனல், ஒரு பெரிய அப்படியே சுரங்கப்பாதை மாதிரி அது மண்ணில் கட்டி வச்சுருக்கோம். அதோட வீட்டில் அது என்ன பண்ணும், வார்ம்ஸை சேர்த்து வைக்கும். க்ரொக்கடைல்ஸ் என்ன பண்ணுமா, அதோட பேண்ட்ரீஸ், சும்மா ஒரு ரைமிங்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க கண்ட்ரீஸ் பேண்ட்ரீஸ்னு. அது வந்து அதோட ஃபுட்டை வந்து சாப்பிட்டு மிருகங்கள் எல்லாம் இது பண்ணது இல்லையா, அதை வந்து அதோட பேண்ட்ரீஸ்னால் ஸ்டோரேஜ் ரூம். நம்ம வீட்டில் பேண்ட்ரீஸ், நம்மளோட க்ராசரிஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பேண்ட்ரீஸ், அதுதான் ஸ்டோரேஜ் ரூம். தென் ஸ்குரில்ஸ் என்ன பண்ணுமா, ஒரு லாடரில் மேலே இருக்கிற அந்த ஏணி மாதிரி இருக்கிற லாடர், பரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அதோட ஃபுட்டை சேர்த்து வைக்குமா. தென் லெப்பர்ட்ஸ், சிறுத்தை என்ன பண்ணுமா, அதை அடித்து சாப்பிட்ற அந்த ப்ரேவை, PREY, அது கொல்கிற அந்த அனிமல் தன்னோட இறைக்காக, அதாவது உணவுக்காக அது கொல்கிற அந்த உணவை வந்து ட்ரீயில் மேலே சேர்த்து வைக்குமா. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, கிரானரியில் சேர்த்து வைப்பாங்க. ஃபார்மர்ஸ் ஸ்டோர் த ஹார்வெஸ்ட்னா கிரானரினா களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்க. வாட் டு யூ சேவ், நீங்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே என்னது, எவ்ரிதிங் தட் நேச்சர் கேவ், நமக்கு இயற்கை கொடுத்த வளங்கள். ஓகே, ஸோ நவ் வி லுக் அட் glossary meaning. பைல் அப்படின்னா டு கலெக்ட். அண்ட் என்ன பண்ணும், பைல் ஃபுட்டை கலெக்ட் பண்ணும். பைல் PILE டு கலெக்ட். பேண்ட்ரீஸ்னால் எ ஸ்டோரேஜ் ரூம், அதாவது சரக்கு அறைன்னு சொல்லுவாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணி ஸ்டோர் பண்ணுற ஒரு ரூமை தான் பேண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ப்ரே, PREY, இங்கே ப்ரேயர் அப்படிங்கிறது PRAYER, அது வந்து நம்ம இறை வழிபாடுன்னு சொல்லுவோம். சாமி கும்பிட்றத ப்ரேயர். நம்ம எப்போதுமே ஸ்கூலில் வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் அ ஸ்கூல் வித் அ ப்ரேயர், isn't it? ஸோ ஹியர் PREY, an animal that is hunted and killed by another for food. ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை தன்னோட உணவுக்காக வேட்டையாடி கொள்வது. ஸோ இப்போ வந்து கேட்டு வந்து ரேட்டை கொள்ளுதுன்னா ரேட்டு வந்து ப்ரே அப்படின்னு சொல்லுவோம், PREY. an animal that is hunted and killed by another for food. ஓகே, கிரானரி, ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரஷ்ட் கிரைன், தானியங்களை சேர்த்து வைக்கிற அந்த ஒரு அறையை தான் நம்ம கிரானரி, களஞ்சியம்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரஷ்ட் கிரைன். கேனரி, a place where the food is packed in cans or tins. இப்போ வந்து நீங்கள் கேன்லையும் டின்லையும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, டின்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டின்லையும் கேன்லையும் நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதை தான் நம்ம கேனரி அப்படின்னு சொல்லுவோம். எ பிளேஸ் வேர் த ஃபுட் இஸ் பேக்டு இன் கேன்ஸ் ஆர் டின்ஸ். ஓகே, பைல் டு கலெக்ட், பேண்ட்ரீஸ் எ ஸ்டோரேஜ் ரூம், ப்ரே an animal that is hunted and killed by another for food, granary a storehouse for
threshed grain. Cannery, a place where the food is packed in cans or tins. Next, rhyming words. Anthil, chill. Anthilna அந்த எறும்பு புற்று பார்த்தோம் இல்லையா. Next one, tunnels, channels. Tunnelsனா அந்த சுரங்கப்பாதை, channelsனா வழிகள். Tunnels, channels. லாடர், ஸ்டார்டர். லாடர்னா அந்த மேலே லாஃப்ட் மாதிரி இருக்குது. ஸ்டார்டர்னா இப்போ நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோன்னா சூப் கொடுப்பாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு, நம்ம ஃபுட்டை அதாவது ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர்னு கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டர்னா ஆரம்பிக்கிறது. ஸோ லாடர், ஸ்டார்டர். ட்ரீ, ஃப்ரீ. ஸோ தீஸ் ஆர் ஆல் ரைமிங் வேர்ட்ஸ் இன் த போயம் வாட் டு ஹியூமன்ஸ் சேவ். நெக்ஸ்ட் யூனிட் 2ல் நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் சேவ் வைஸ்லி. ஸோ every year Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival. அதாவது அவங்களோட தேர் திருவிழாவில் கமலியும் அவங்களோட கசன்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க. அங்கே அவங்க தாத்தா சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுவாங்க. பட் அவங்களோட அந்த கசின்ஸ் ராஜன் அண்ட் மாலாவாகட்டும், தென் ஜெயன் அண்ட் காவேரி ஆகட்டும் டிசைடட் டு என்ஜாய் த ஃபெஸ்டிவல். பட் கமலியும் தென் யார் கமலி அண்டு செந்திலும் தான் கிராண்ட் பேரண்ட், அவங்க தாத்தாவோட கிராண்ட் ஃபாதரோட வேர்ட்ஸை கீப்பப் பண்ணி சேவ் பண்ணி அவங்க என்ன பண்ணினாங்க, 300 rupees சேர்த்து வச்சான் செந்தில். அதில் ஹி பாட் ஒன் கேமரா அவன் வாங்கினான். பட் கமலி வந்து என்ன பண்ணா, அவள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை அவங்க அப்பா கேட்டாங்க. ஸோ ஷி கேவ் ஹர் அமௌண்ட் டு ஹர் ஃபாதர். ஸோ அட்லாஸ்ட் நெக்ஸ்ட் கார் ஃபெஸ்டிவல் வருது. 1 year ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் அவங்க கிராண்ட் பேரண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து செந்தில் காட்டுறான் அவங்க கிராண்ட்பா கிட்ட, நான் என்னோடய சேவிங்ஸில் வாங்கினதுன்னு கேமராவை காட்டுறான். அப்போ வந்து அந்த நேரத்தில் மீன்வைல் கமலிஸ் ஃபாதர் கேவ் கிராண்ட்பா எ கிஃப்ட். அப்போ வந்து கமலியோட ஃபாதர் வந்து கிராண்ட்பா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கமலி வந்து அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறான் அவங்க தாத்தா கிட்டேருந்து. ஈகர்லி ஓப்பன்ட் த பாக்ஸ் அண்ட் ஃபவுண்ட் எ பிராண்ட் நியூ ஃப்ளூட். ஏன்னா நந்தினி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் ஃப்ளூட். ஸோ ஷீ பிளே ஒன் மியூசிக். ஹர் ஐஸ் ஆர் மாய்ஸ்ட் வித் டியர்ஸ். அவளோட அப்படியே அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் வந்ததுனால மாய்ஸ்ட் வித் டியர்ஸ், டியர்ஸ் ஆஃப் ஜாய்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தோஷமாக இது பண்ணுறா. த ஹோல் ஃபேமிலி ஆஸ்க்டு ஹர் டு ப்ளே த ஃப்ளூட். அந்த ஃப்ளூட்டை வாசிக்க சொல்கிறாங்க. கமலி played a song. Then Senthil started clicking pictures of the event with his camera. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், மணி சேவ் பண்ணி நமக்கு பிடிச்ச திங்ஸை வாங்கிக்கணும். ஓகேவா? Okay, fill in the blanks. Every year the children visit the grandparents. The answer is grandparents. At the end of the festival, Kamali and Senthil saved around 300 rupees. Kamaliyum Senthilum 300 rupees save பண்ணியிருக்காங்க. So the answer is around 300 rupees. Number 3, savings is done after fulfilling the basic needs. அதாவது நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு செந்தில்க்கு அவங்க அப்பா சொன்னாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பேசிக் நீட்ஸ். செந்தில் பாட் எ கேமரா ஃப்ரம் ஹிஸ் சேவிங்ஸ். அவனோட சேவிங்ஸ்லேருந்து செந்தில் கேமராவை பாட் பண்ணான். தென் கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு. கமலி அவளோட அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுத்தா, அவளோட ஃபாதர் கிட்ட. கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு ஹர் ஃபாதர். ஓகே, நெக்ஸ்ட் read the passage 3 times on your own. Color a piggy bank each time you need. This is reading comprehension. So we have read the comprehension. Piggy bank is a coin box used by children. The real use of a piggy bank is to store coins. Piggy banks look like pigs. They come in many shapes and sizes. In Tamil, they are known as undiyal. It is a red mud pot. We can drop the coins into the pot. Once the pot is full, we must break the pot and use the coins. Start saving with your undiyal today. பிக்கி பேங்க்குங்கிறது ஒரு காயின் பாக்ஸ். அதாவது நம்ம உண்டியலில் தான் பிக்கி பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ரியல் யூஸ் என்ன, டு ஸ்டோர் காயின்ஸ். பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக், பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கும், பிக் மாதிரியே இருக்கும். ஒரு ஆடில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், ஒரு பாய் வந்து அவனோட பிக்கி பேங்க் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிற மாதிரி. ஸோ இட் லுக்ஸ் லைக் பிக்ஸ். தே கம் இன் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். நிறைய ஷேப்ஸில் வருது. தே இன் தமிழில் we say it as undiyal. It's also a red mud pot. மண்ணில் செஞ்ச ஒரு பாட், ரெட் கலரில் இருக்கும். we can drop the coins into the pot. once அந்த பாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா
we must break the part and use the coins. So this passage is about to save the money. So அதாவது சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை இந்த passage சொல்லுது. Okay, now you answer the followings. Undial is a red mud pot. The answer is red mud pot. மண்ணில் செஞ்ச ஒரு சிவப்பு கலரில் இருக்கிற pot. Mostly piggy banks look like pigs. பார்க்குறதுக்கு பிக் மாதிரி இருக்கும். The main idea of the passage, மெயின் ஐடியா என்ன? டு பை அ பிக்கி பேங்க்கா? உண்டியல் வாங்குங்கன்னு சொல்கிறாங்களா? நோ, டு சேவ், சேமிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, தேங்க்யூ.